கொத்தவரங்காயை அறுத்துக்கலாம். அறுக்கிற போது அந்த நார் வரும். அந்த நாரை அழுங்காமல் அறுத்து இப்படி அறுத்து இப்படி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டோம்னா நல்லா பஞ்சாட்டிருக்கும் கொத்தவரங்காய். இப்போ டீ வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. என்ன பார்த்துக்கோங்க, சிம்மில் வச்சுருக்கேன். இதில் இந்த 1 டம்ளர் பால் இருக்குது. அந்த பாலை இதில் ஊற்றிக்கலாம். பால் நல்லா சூடாகிறதுக்கு முன்னாடியே தண்ணி 1 டம்ளர் ஊற்றிக்கலாம். இப்போ இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் பால் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வைக்கணும். 1 டம்ளர் பாலுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வைக்கணும். இது மதியான சாப்பாட்டுக்கு தான் ரம்யா. கொத்தவரங்காய் பொரியல். அவரைக்காயை இப்படி அறுத்து நாரை எடுத்து, அப்புறம் கொத்தவரங்காய் இது அவரைக்காய் அல்ல. பால் நல்லா சூடாகி மேலே அப்படியே பொங்கி வருது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஸ்டவ் ஆஃப் ஆயிடுச்சு, பற்ற வைக்கிறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சோம்னா டர்ன்னு ஒரு சவுண்டு கேட்டு ஆஃப் ஆயிடுச்சு. அதனால் பற்ற வச்சாச்சு. இப்போ பாலை தூக்கி அடுப்பில் வச்சுட்டு இது நல்லா கொதிச்சு பொங்குற மாதிரி வந்துச்சு. அதுக்குள்ளே அடுப்பு ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ கொதிக்கும் போது நம்ம டீ தூள் போட்டுடலாம். சிம்மில் வச்சுருவோம். மெதுவாக வைப்போம், வேறு ஆஃப் ஆயிடுச்சு. This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வச்சாச்சு. இங்கே என்ன டீ தூள்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இந்த டீ தூள் பேர் என்ன தெரியுங்களா? ஏவிடி கோல்டு கப். இந்த டீ தூள் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டீ தூள் தான் நான் போட போகிறேன். போட்டுக்கலாம். போட்டு ஸ்பூனில் நல்லா இப்படி கலக்கி விட்டுக்குவோம். ஏன்னா பொங்கிடும். நல்லா கொதிக்கணும். டீ தூள் போட்டோன்னே எல்லாம் இறக்கக்கூடாது. இது நல்லா கொதிச்சு வரணும். அதாவது இந்த டீ தூள் நல்லா கொதிச்சா தான் கோல்டு கப் டீ சூப்பராக சுவையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் போட்டுடலாமா? போட்டுடலாம். ஏன்னா 5 ரூபா பாக்கெட் தானே. 3 டம்ளருக்கு இது கரெக்டாக இருக்கும். கொத்தவரங்காய் இதை நல்லா அறுக்கையில் இந்த நார் வரும் நீளமாக அதை எடுத்துடணும். எடுத்துட்டு பொடி பொடியாக நறுக்கணும். அதே போல் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கணும். பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கணும். எல்லாம் அறுத்து கழுவி போட்டு நம்ம பொரியல் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்குது. இது நல்லா கொதித்து டிகேஷன் கீழே இறங்கணும். அப்போ தான் அந்த கலர் வரும். அந்த
டேஸ்டெல்லாம் வந்து அப்படியே உள்ளே இறங்கும். டிகாஷனான்னு தெரியல, தப்பாக சொல்லிட்டா நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க. டிகாஷன் நினைக்கிறேன். ஆமாம், தவறுதலாக வந்து விட்டது வார்த்தைகள். கொஞ்சம் ஸ்பீடில் வைப்போம் அடுப்பை, நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா ஒரு கலர் வந்துருக்கு பாருங்க. கொதிச்சது போதும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கொதிச்சதுன்னா 3 டம்ளராக இருக்காது, 2.5 டம்ளர் ஆயிரும். அப்புறம் எங்கள் 3 பேருக்கு பத்தாமல் போயிடும். இப்படி பொங்கி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். ஏதோ சவுண்டு கேட்குது, என்னன்னு தெரியல. இப்போ நல்லா ஒரு மூடி வச்சிருவோம். அப்படியே முட்டை மாதிரி இருக்கும். முட்டை எப்படி நம்ம எல்லாம் போட்டு சாப்பிட்றோம் அந்த மாதிரி முட்டை மாதிரி இருக்கும். சாப்பிட இன்னும் சாப்பிட்லாமான்னு இருக்கு. ஆனால் நீங்கள் அந்த நாரை எடுத்துடணும். ஒரு சிலரில் பிஞ்சு காயில் வந்து நார் வராது, கொஞ்சம் முத்துணு காயில் நார் வரும். அந்த நாரை எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் எக்காரணத்துக்கு கழுவாமல் போடாதீங்க, கழுவி போட்டுருங்க. கழுவி போட்டிங்கன்னா அதில் வந்து இந்த ஒரு தூசி மாதிரி இல்லைன்னா அந்த அழுக்கு மாதிரி இருக்கும். தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அதை கழுவினீங்கன்னா அந்த கருப்பு அந்த அழுக்கு எல்லாம் போயிடும். அப்போ சுத்தமாயிடும், நல்லாயிருக்கும். இப்படி செய்யுங்க. நான் கூட பெருசாக இருக்கிறேன். இன்னும் பெருசாக எடுத்தீங்கன்னா முட்டையே அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த இப்படி பொடிசாக நறுக்கணும், என்னால் நறுக்க முடியல. இப்படி பொடியாக நறுக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த நாயை எடுத்துட்டா நாயல்ல. இந்த பக்கம் சாப்பாடு வடிக்கலான்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது அரிசியை போட்டுக்கலாம். தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ அரிசியை போட்டுக்கலாம். அரிசி நல்லா கழுவி வச்சுட்டேன். இந்த அரிசி எடுத்து தண்ணியில் போடலாம். சூடாக இருக்குது, அதனால் மெதுவாக போடணும். இப்படி தூக்கி இப்படி மெதுவாக போட்டால் தான் கையில் படாது, இல்லாட்டி சுடுதண்ணி கையில் அப்படி தெறிக்கும். எல்லா அரிசியும் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ தண்ணி நிறையா இருக்கிறனால நம்ம 1 டம்ளர் சுடு தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து இதில் ஊற்றி வச்சுருவோம். இன்னொரு 1/2 டம்ளர் கூட எடுத்து வச்சுக்கலாம். வேணும்னா ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதி வந்து வேகட்டும், பார்க்கலாம். எடுத்துட்டா நல்லா இருக்கு. நான் பெருசாக தான் எடுத்து போடுறேன், பொடியாகவே நறுக்கலை. என்னால் வரையும் பொடியாக நறுக்கிறது, அதனால் பெருசாக எடுத்து போட்டேன். இன்னியும் வந்து நீங்கள் இந்த கொத்தவரங்காயை இதாக இப்படி நார் எடுத்துகிட்டு நீளமாக அறுத்து போட்டு நீங்கள் வந்து எண்ணெய் மட்டும் ஊற்றி அந்த எண்ணெயில் இந்த மாதிரி அறுத்து கழுவி போட்டு எண்ணெயில் போட்டு வேக வச்சு, தண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சு அதை எண்ணெயில் போட்டு உப்பு மிளகுடியும் போட்டு வறுத்து எடுத்துட்டிங்கன்னா இதை விட நல்லாயிருக்கும். வத்தல் மாதிரி. நாங்கள் அப்படியெல்லாம் செய்யலை. பொரியல் இன்னைக்கு, நாளைக்கு வறுவல் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு அப்புறமா தண்ணியை வைக்கணும். ஆனால் நான் தண்ணியை வச்சுட்டேன். இப்போ அடுப்பை பற்ற வைக்கிறேன். அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ தண்ணியை அடுப்பில் வச்சாச்சு. இது நல்லா சூடாகட்டும்.
தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போது அறுத்து வச்ச கொத்தவரங்காயை இதில் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டாச்சு. இப்போது அளவாக உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும், நல்லா வேகட்டும். கொத்தவரங்காய் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வெந்திருக்கான்னு பார்த்தா ஒன்று எடுத்து நசுக்கி பார்ப்போம். இப்படி செஞ்சு பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இப்போ சாப்பாடு நல்லா கொதிச்சு பொங்கி வருது. அப்போ நம்ம இப்படி ஒரு கரண்டியை விட்டு நல்லா கிளறி பார்க்கலாம். இன்னும் நல்லா வேகணும். அதனால் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். இந்த சாப்பாடு அப்பப்போ கிளறி விட்டே இருக்கணும். சாப்பாடெலாம் வெளியில் வந்து குதிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்படியே எல்லாத்தையும் தள்ளி விடணும். இந்த கரண்டியை சுடுதண்ணியிலே போட்டுக்குவோம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். ரொம்பவும் சிம்மில் வச்சிடாதீங்க, 1 மணி நேரம் ஆயிரும். நல்லா அளவாக வச்சுக்கோங்க. கொத்தவரங்காய் நல்லா வந்துருச்சான்னு மறுபடியும் பார்ப்போம். சூடாக இருக்கு. நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த ஓட்டத்தட்டில் கொத்தவரங்காய் தண்ணியோடு இருக்கிறனால அதை அப்படியே ஊற்றுவோம். ஆவி பறக்குது. இந்த கொத்தவரங்காய் வேக வச்சு நல்லா அப்படி தண்ணியை வடிகட்டி நம்ம தாளித்து சாப்பிட்டோம்னா வாய்வு இருந்தாலும் பிடிக்காது. அதுக்காக தான் வேக வச்சு தண்ணியை எடுத்துறது. இந்த தண்ணி நல்லா வடியட்டும், பார்க்கலாம். இப்போ இந்த வடைச்சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. வடைச்சட்டி நல்லா காயட்டும். சாப்பாடு நல்லா தண்ணி பூரா சுண்டிருச்சு. சாப்பாடு வெந்துருச்சா அப்படின்னு பார்த்தாங்கன்னா வேகவே இல்லை. இப்போ சுடுதண்ணி நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதே கொஞ்சம் இதில் ஊற்றிடுவோம். பூரா தண்ணி ஊற்றிட்டேன். எல்லா தண்ணியும் ஊற்றிட்டேன் சொல்லலாமா? பரவாயில்ல, நம்ம வேணால் என்னதான் சொல்லிக்கலாம். மூடி வச்சு 3 நிமிஷம் ஆச்சு. இப்போ வந்து எடுத்து பார்க்கலாம். இப்போ அதை அப்படியே வடிகட்டிக்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்தில் சுகர் போட்டுக்கலாம், சீனி போட்டுக்கலாம். 3 டம்ளர் டீக்கு 2 ஸ்பூன் போட்டேன். 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் போட்டுக்குவோம். வேணால் இன்னும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா டீயை வடிகட்டிக்குவோம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு தான் வடிகட்டணும். அப்போ தான் டீ தூள்லாம் வெளியே வராமல் இருக்கும். ஊற்றியாச்சு. இப்போ டம்ளர் எடுத்துகிட்டு வரேன். இப்போ டீ டம்ளரில் ஊற்றி ஆற்றுவோம். சீனி நல்லா கரையணும்ல, அதுக்காக தான் நல்லா ஆற்றிடுவோம். கடையில் ஆற்றுற மாதிரிலாம் ஆற்ற தெரியாது, நம்ம இப்படியே ஆற்றிக்குவோம். இந்த ஒரு டம்ளர்
கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் டீ வச்சு குடிச்சு பாருங்கள். இதே கோல்டு கப் டீ தூளே யூஸ் பண்ணுங்கள் எல்லோரும். இங்கே பாருங்கள், இந்த கோல்டு கப் ஏவி டீ தூள் தான் நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வாங்க டீ குடிக்கலாம். சாப்பாடு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இது எல்லாத்தையும் இப்படி ஒன்றா இப்படி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடுமா? இப்போது இந்த தட்டு இதுக்கான அளவான தட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு தட்டாக எடுத்துக்கணும். வேறு தட்டை எடுத்திங்கன்னா உங்களுக்கு கஞ்சி பூரா வெளியே வரும். அதனால் இந்த அளவான தட்டாக வச்சு இப்படி வச்சுக்கலாம். இப்படி மூடி போட்டு வச்சுட்டு இப்படி எடுத்து இந்த அடுப்பில் வச்சுட்டு நமக்கு வசதியாக நல்லா இப்படி வச்சுட்டு இப்படி இப்போ கீழே ஒரு பாத்திரம் வச்சுக்கணும். பாத்திரம் இந்த பாத்திரத்தில் அப்படியே எடுத்து இப்படி சாய்ச்சி வச்சுட்டு அப்படியே வச்சிட்டோம்னா கஞ்சி பூரா வடிஞ்சிரும். உங்களுக்கு நிற்கலை அப்படின்னா அந்த டம்ளர் வச்சுக்கலாம். இப்படி டம்ளர் வச்சிட்டோம்னா உங்களுக்கு பயப்பட தேவையில்லை, மூடியெல்லாம் வராது. இந்த மாதிரி வச்சிங்கன்னா கஞ்சி பூரா ஃபுல்லாக வடியுது பாருங்கள். வடிச்சிடலாம். ஈஸியான வேலை தான் இது. இதுக்காக தனி ஒரு பாத்திரம்லாம் வாங்க வேண்டியதில்லை. கஞ்சி வடியட்டும், பார்க்கலாம். வடைச்சட்டி காஞ்சிருச்சு. இப்போ ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். காய்ச்சா எண்ணெய் காயலை. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு, வெடிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அறுத்து வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பில் இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். பொன்னிறமாக வதங்கணும். இந்த பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கினா தான் காரம் இல்லாமல் நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட முடியும். காரம் வதக்கும் போதே பச்சை மிளகா காரம் அடிக்குது. இந்த வதங்குற சவுண்டு பாருங்கள் எப்படி கேட்குது. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்ச கொத்தவரங்காயை போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சோம். இருந்தாலும் தண்ணியெல்லாம் வடிகட்டினால உப்பெல்லாம் வந்து கொஞ்சம் போயிருக்கும். ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வேணா போட்டுக்கோங்க, எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா பச்சை மிளகாயே நல்லா காரமாக இருக்கிறதுனால மிளகாத்தூள் வேண்டாம். கொத்தவரங்காய் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்காய் வேண்டாம் போடுறவங்க போட்டுக்கோங்க. தேங்காய் போடலினாலும் நல்லாயிருக்கும், போட்டாலும் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கஞ்சி நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ இந்த டம்ளரை, இந்த துணி இப்படி பிடிச்சிட்டு இந்த டம்ளரை லேசாக எடுத்தோம்னா வந்துடும். அப்படியே லேசாக நிமித்தி இந்த மாதிரி எடுத்து இப்படி வச்சுருங்க. நல்லா இப்படி ஒரு குலுக்கி இப்படி வச்சுருங்க. சாப்பாடு பாருங்கள் நல்லா வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா துண்ணூறு எடுத்து, முருகா எங்களுக்கு எப்போவும் சாப்பாடு குறை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு சாப்பாடு பாத்திரத்தில்
இப்படி துணூறு பூசிக்கணும். அவ்வளோதான், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லா பூ மாதிரி நல்லா வெந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வடித்து சாப்பிடுங்க. வடித்த சாப்பாடு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.